நன்மைகள், அவருடைய ஆசீர்வாதங்கள். மூன்றாவது, தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற அந்த மேன்மையான சுதந்திரம். கிரேட் கண்ட்ரி. அது மட்டுமல்ல, வேதம் சொல்லுகிறது, அன்பான நீங்கள் பாருங்கள், இன்றைக்கு அந்த கண்களிலே முட்கள் என்று சொன்னேனே, அதனாலதான் தேவனுடைய தேவை தெரியல, சபையின் தேவை தெரியல, ஊழியனின் தேவை தெரியல. ஏன்னா கண்ணில் முள், அந்த முள் இருக்கும்போது இட் பிளாக்ஸ் எவ்ரிதிங். தேவனுடைய தேவைகள் தெரியவில்லை, சபையின் தேவை தெரியவில்லை, தேசத்தின் தேவை தெரியவில்லை. அதாவது நீங்கள் அவருக்கு தேவை என்பது உங்களுக்கு புரியவில்லை. இட் பிளாக்ஸ், இட் ஹைட்ஸ், இட் ஹிண்டர். உங்களை தடை செய்கிறது, உங்கள் கண்களை மூடி மறைக்கிறது. என் அன்பு பிள்ளையே, நீங்கள் தேவனுக்கு தேவை, தேசத்துக்கு தேவை, உங்கள் திருச்சபைக்கு தேவை. அது உங்களுக்கு புரியல. இன்னைக்கு அனைவருக்கு அன்பானவர்களே, என்னுடைய தேவைகள் அவருடைய தேவை பெரிது என்ற உண்மை புரியவில்லை. அவருடைய தேவை நீங்கள் சந்தித்தால் உங்கள் தேவைகளை தேவன் சந்திப்பார். எனவே என்னுடைய முதல் குறிப்பு, உங்கள் பிரச்சனைகளே அல்ல, உங்கள் போராட்டங்களே அல்ல, மேலான ஒன்று. அதிலும் பரமதேசத்தை நாடினார்கள், பூமியில் உள்ளவர்கள் அல்ல, மேலானவைகளையே. அந்த வார்த்தை அவர்களை துரத்தி விடாமற் போகிறது. உங்களால முடியும், எதிர்த்து நெல்லுங்கள், அப்பொழுது ஓடி போவான். என் அன்பான தேவ பிள்ளையே, திருச்சபையின் தேவையை சற்றுப்பார், தேசத்தின் தேவை சற்றுப்பார். உன்னை கொண்டு தேவன் ஜாதிகளையும் ஜனங்களையும் அசைக்க விரும்புகிறார். இசைக்கில சொல்லுகிறார், ஒரு மனிதனை தேடினேன், ஒருவனையும் காணேன். நீயே அந்த மனிதன். உங்களை கொண்டு தான், உங்களை மட்டும்தான் நம்பி இருக்கிறார். அடுத்த வார்த்தை சொல்லுகிறேன், அது உங்களுக்கு உங்கள் விழாக்களுக்கு கூறுகளாயிருக்கும். ஆங்கிலத்துல இட் ஆல்வேஸ் இரிட்டேட்டிங். நீங்க வாழ்க்கையின் கசக்கிறது தெரியுமா? தேவ சித்தம் செய்யாமல் போனது, தேவ விருப்பத்தை நிறைவேற்றாமல் போனது, தேவ நோக்கத்தை புரிந்து கொள்ளாமல் போனது. அது ரெண்டு காரியங்கள் சொல்லுகிறேன். உங்களுக்கு முன்பாக, இட் இஸ் பிஃபோர். இன்னைக்கு முன்பா இருக்க வேண்டிய தரிசனங்கள் ஓரத்தில் இருக்கிறது. ஓரத்தில் இருக்க வேண்டிய உலகம் இன்றைக்கு மையத்தில் இருக்கிறது. முன்பாக பிஃபோர். ஒரு கேள்வி, அதாவது மையத்தில் இருக்க வேண்டிய ஆண்டவர் விளிம்பில் இருக்கிறார், விளிம்பில் இருக்க வேண்டிய உலகம் மையத்தில் இருக்கிறது. ஆங்கிலத்துல சொன்னால், நீங்க ஒரு சின்ன கேள்வி, உங்களுக்கு இது முன்பாக இருக்கிறது, இது உங்களுக்கு இது உங்கள் விளிம்பில் இருக்கிறது. உங்கள் மையத்தில் இருப்பது யார்? உங்கள் விளிம்பில் இருப்பது எது? ஆண்டவர் மையமாக இருந்தால் உலகம் விளிம்பில் இருக்கும். திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், God wants to occupy. தேவன் இந்த தேசத்தை சுதந்திரிக்கும்படி, அந்த வார்த்தை சொல்லுகிறேன், சுதந்திர பெற்றுக் கொள்ளும்படியாக